ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 11. ஏதாவது ஒரு விதத்தில் ஈஸ்வரனிடம் பக்தி வளர்ந்தால் மட்டுமே சித்த சுத்தி ஏற்படும். அதன்பின் நானாத்வ பிரமம் அடங்கும்போது மாத்திரமே ஞான வைராக்கியங்கள் திடப்படும். ஞான வைராக்கியங்கள் ஓங்கி நிற்காமல் ஒரு பொழுதும் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகாது. அதனால் ஒருவர் முதலிலேயே களங்கமில்லாத பகவத் பக்தியை வளர்க்க முயற்சிகள் செய்ய வேண்டும். பகவானுடைய அமுத மொழிகளை கேட்ட உத்தவர் அவரிடம், பகவானே, உங்களுடைய திருவடிகளில் எவ்வாறு பக்தி உண்டாகும்? சஜ்ஜனங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் பக்தியை எந்தெந்த அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் ஒருவர் பெற முடியும்? உங்கள் சரணத்தில் தாசனாக இருக்கும் எனது சந்தேகங்களை நிவர்த்தி செய்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உத்தவரின் பிரார்த்தனையோடு கூடிய கேள்விக்கு பகவான் பதில் கூற ஆரம்பித்தார். சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேயம் அதாவது திருடாமை, அபரிக்கிரகம், எந்த பொருளையும் தேவைக்கு அதிகமாக சேர்க்காமல் இருப்பது ஆகிய சாத்விக தர்மங்களை பழுதின்றி கடைப்பிடிக்க வேண்டும். சாத்விகமான ஆகாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் இவற்றில் மட்டுமே ஈடுபட வேண்டும். ஸ்ரத்தையோடு பகவானின் கதைகளை கேட்க வேண்டும். வெட்கத்தை விட்டு உரத்த குரலில் இறைவனது திருநாமங்களை ஜபிக்கவும் கீர்த்தனம் செய்யவும் வேண்டும். இவற்றோடு தியானம், பூஜை, நமஸ்காரம் இவற்றையும் செய்ய வேண்டும். ஆதரவற்றவர்களும் துன்பப்படுபவர்களும் ஈஸ்வர ஸ்வரூபங்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஷரீரம், வாக்கு, மனம், செல்வம், வீடு, குடும்பம் என தனக்கு சொந்தமானவை அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். மேற்கூடிய அனுஷ்டானங்களின் மூலம் ஒருவருக்கு பக்தி உண்டாகும். இத்தகைய நடத்தியால் பக்தி உண்டானாலும் இல்லை என்றாலும் சத்சங்கத்தின் மூலம் நிச்சயமாக பக்தி வளரும். இவ்வாறு ஏற்படும் பரிசுத்தமான பிரேம பக்தி உண்டாகாமல் ஒருவருக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காது என்று கூட சொல்லலாம். ஹே உத்தவா, சத்சங்கத்தின் மகிமை அளவிடற்கரியது. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் சத்சங்கத்தினால் நீங்கிவிடும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலக்கப்பட்டு ஆத்ம சாட்சா்காரம் கிட்டும். அசுரர்கள், ராட்சசர்கள், உலகியலில் உழலும் மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள் முதலான பலவிதமான ஜீவன்கள் சத்சங்கம் ஒன்றினால் மட்டுமே ஆத்ம சாட்சா்காரம் பெற்று முக்தி அடைந்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு ஒரு சிலரை பற்றி கூறுகிறேன். பிரஹ்லாதன், விருத்ராசுரன் ஆகியவர்கள் அசுர குலத்தில் பிறந்தவர்கள். விபீஷணன் முதலியோர் ராட்சச குலத்தில் பிறந்தவர்கள். சுக்ரீவன், ஹனுமான், கஜேந்திரன் முதலியோர் மிருகங்களாக இருந்தனர். ஜட்டாயுவும் சம்பாதி ஆகியவர்களும் பட்சிகளாக இருந்தனர். யாகம் செய்த பிராமணர்களின் பத்னிகளும் கோகுல கோபியரும் உலகியலில் ஈடுபட்டிருந்த மனித பெண்மணிகள். இவர்கள் எவரும் வேதம் படிக்கவில்லை, குருகுல வாசம் செய்யவில்லை, தவமோ யோகமோ பழகவில்லை, விரதங்கள் அனுஷ்டிக்கவும் இல்லை. என்றாலும் முக்தி அடைந்தனர். சத்சங்கத்தினால் மட்டுமே அது அவர்களுக்கு சாத்தியமாயிற்று. தகுதி இல்லாதவர்கள் கூட சத்சங்கத்தினால் முக்தி அடைய முடியும் என்றால் தகுதி உள்ளவர்களை பற்றி கூறவும் வேண்டுமோ? இதனால்தான் சத்சங்கத்தின் மகிமை அளவிட முடியாது என கூறினேன். அதனால் உண்மையான சத்சங்கத்தின் மூலம் பக்தி, ஞான வைராக்கியம் இவைகள் அனைத்தும் உண்டாகும். சஜ்ஜனங்கள் இயல்பாகவே ஈஸ்வர ஸ்வரூபிகள். ஈஸ்வரனை மறந்து தான் என்ற பாவம் அவர்களுக்கு எதுவும் இல்லை. அது மட்டுமின்றி அவர்கள் எல்லா அவயவங்களிலும் ஈஸ்வரனையே தாங்கிக் கொண்டிருக்கின்றனர். தலையில் பகவானின் பாத துளசி, நெற்றியில் அவரது பிரசாதமான சந்தனம், நாவில் திருநாமம், இதயத்தில் இறைவனது உருவம், வயிற்றில் அவருடைய பிரசாதம், காலால் பிரதட்சிணம், கைகளோ அஞ்சலி செலுத்த கூப்பிய நிலையில். இப்படிப்பட்ட ஈஸ்வர ஸ்வரூபிகள் யாரைத்தான் தூய்மையாக்க முடியாது? அதனால் உத்தவா, சத்சங்கத்தின் மகிமை வேறு எதற்கும் இல்லை. சத்சங்கத்தின் மகிமைகளை கேட்ட உத்தவர் மீண்டும் பகவானிடம் தன் சந்தேகத்தை கூறினார். பகவானே, கேட்கும்போது எல்லாம் நன்கு விளங்குகிறது என்றாலும் சஞ்சலமான மனதில் மீண்டும் சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ஏன் என்று புரியவில்லை. எத்தனைத்தான் தத்துவ ரகசியங்களை கேட்டாலும்
சந்தேகம் நீங்கி தத்துவத்தில் ஏன் உறுதியாக நிற்க முடியவில்லை என்று விளக்க வேண்டும். பகவான் பதிலளிக்க முற்பட்டார். அதுதான் ஜீவனின் சுவாவம். அனாதி காலமாக ஜீவன் கர்ம சம்ஸ்காரங்களோடு இருப்பதனால் தன்னால் கட்டுப்படுத்த இயலாத பிராணனின் அசைவுகளினுள் அகப்பட்டு கொண்டு மனம் முதலிய பலவித கரணங்களுடைய தொடர்பால் அக்கரணங்களுடன் பிணைந்துள்ள பலவிதமான சம்ஸ்காரங்கள், கர்ம வாசனைகள் இவற்றின் மூலம் பற்பல கால தேசங்களிலும் பற்பல யோனிகளிலும் போய் வந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே வெளிநோக்கிய பார்வை மட்டுமே. ஜீவன் தீவிரமான சம்சார வாசனைகள், சம்சார தர்மங்கள் என்ற பிரவாகத்தில் அடித்து தள்ளப்படுகிறது. சத்சங்கத்தினால் விவேக வைராக்கியங்கள் ஏற்பட்டு படிப்படியாக தன்னை அறிந்து கொண்டு தன்னுள்ளே நோக்கக்கூடிய உள்முகப்பட்ட பார்வை கிட்டும். எல்லா கரணங்களும் வெளிநோக்கியபடி இருப்பதால் வெளிநோக்கிய பார்வை தடையின்றி பிரவாகமாக வெளிப்பட்டும் சப்தம் முதலிய விஷயங்களில் ராகத்வேஷத்துடன் ஈடுபட்டும் சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் வரையில் தன்னை பற்றிய அறிவோ அனுபவமோ உண்டாவதில்லை. இத்தகைய வாழ்க்கை முறை தொடர்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை எவ்வளவுதான் தத்துவத்தை கேட்டாலும் அதை உறுதியுடன் பிடித்து கொள்ள முடியாது. அதனால் ஹே உத்தவா, விவேக வைராக்கியங்களின் மூலம் ஆத்ம தத்துவத்தில் உறுதியான நிலைப்பாடு ஏற்படாமல் யாருக்கும் இந்த சம்சாரத்தில் நிறைவோ நிம்மதியோ கிடைக்காது. சத்சங்கத்தின் மூலம் ஈஸ்வரனிடம் அன்பு பெருகும்போது எல்லாம் சரியாகிவிடும். மகாத்மாவாகிய சத்குரு கிடைத்து அவருக்கு பணிவிடை செய்யும் பேறு கிடைக்க வேண்டும். அவரிடமிருந்து ஆத்ம தத்துவத்தை நன்கு கிரகித்து ஆத்மாவில் முழுமையாக சரணடைந்து விட்டால் ஜீவபாவம், அதாவது தான் ஜீவன் என்ற எண்ணம் நீங்கிவிடும். பிறகு சம்சாரம் ஏது? செய்பவனும் அனுபவிப்பவனும் இல்லாத போது கர்மாவோ அனுபவிக்கப்படும் பொருட்களோ இருக்க வழியில்லையே. மாயையின் குணங்களாகிய சத்துவம், ரஜஸ், தமஸ் இவைகள் எப்பொழுதும் புத்தியை கலக்கி புரட்டி கீழ்நிலைக்கு கொண்டு போன வண்ணம் இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட புத்தியால் சத்தியத்தை அறிந்து கொள்வது கடினம். சத்தியம் அதிகரித்து மற்றும் உள்ள இரண்டும், அதாவது ரஜஸ் தமஸ் குறைந்தால் சிறிது நன்மை உண்டாகும். ஆனால் அது எளிதானதல்ல. பழக்க வழக்கங்கள், ஜப தியானங்கள் போன்ற வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் சத்துவம் அதிகரிக்க வேண்டும். சத்துவம் வளர்ந்து ரஜஸ்தமஸ் குறைந்து கொண்டே போனால் விரைவில் அறிவு உண்டாகும். எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஆதாரம் அறிவுதான். அந்த அறிவு சத்தியமாகவும் இருக்க வேண்டும். இவ்வளவும் கேட்ட உத்தவர், பகவானே, விஷயங்கள் ஆபத்து நிறைந்தவை என்றும் துக்கத்திற்கு காரணமானவை என்றும் அறிந்த பின்னரும் மனிதன் ஏன் அவற்றை நாடுகிறான்? அறியாதவர்களை பற்றி கூறுவதற்கில்லை. ஆனால் எல்லாம் அறிந்த வித்வான்கள் கூட விஷயங்களில் ஈடுபடுவதை பார்க்கும்போது ஆச்சரியமாக உள்ளது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். இதற்கு பகவான், உத்தவா, நீ பண்டிதர்களையே வித்வான்கள் என்று குறிப்பிடுகிறாய். பண்டிதன் வித்வானாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. தான் என்னும் ஆத்மஸ்வரூபத்தை எப்போது மறந்து விடுகிறானோ அப்போது ஷரீரம் முதலிய உபாதிகளே தான் என்ற தவறான எண்ணம் தோன்றிவிடும். இந்த அபிமானம் வளர வளர வெகு விரைவில் ரஜோகுணம் வளர்ந்துவிடும். ரஜோகுணம் வளர்ந்தால் மனதில் எண்ணங்கள் பொங்கி வரும். ரஜோகுணத்துடன் கூடிய மனம் எந்தெந்த பொருட்களின் நன்மை காண்கிறதோ அவற்றின் மீது பற்று உண்டாகும். பற்று வளர்ந்தால் பொருளை எப்படி அடைவது என்ற முயற்சி ஆரம்பிக்கும். இந்த முயற்சியால் ராகத்வேஷம், மத மாத்சரியங்கள் எல்லாம் உண்டாகும். இவ்வாறு சம்சாரம், அதாவது சோகம், மோகம் முதலியவை வளரத் தொடங்கும். அது வளர்ந்து கொண்டிருக்கையில் எவ்வளவுதான் அறிவு ஏற்பட்டாலும் பயனில்லை. சம்சாரம் வளர்ந்து கொண்டே போக அதற்கேற்றபடி துக்கமும் வளரும். இந்த காரணத்தால் மனம் என்னும் தத்துவமே இல்லாமல் போக வேண்டும். இல்லையென்றால் வேறு கதி இல்லை. ஆகையால் தான் எல்லா சாஸ்திரங்களும் மனதின் நாசமே, அதாவது மனதின் அழிவே யோகத்தின் உயர்ந்த நிலை என்று பறைசாற்றுகின்றன. நானும் முன்னொரு சமயத்தில் சனகாதி முனிவர்களுக்கு ஹம்ச ரூபத்தில் யோகத்தை உபதேசித்த போது மனம் இல்லாமல் ஆவதே யோகத்தின் பரமமான நிலை என்று உபதேசித்தேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.